ஃப்ரெண்ட்ஸோட வந்து வாக்கிங் வந்து செம்ம ஜாலியாக இருக்குங்க. நான் தனியாக வந்துட்டேன், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா குமரகிரி ஏரி. இது ஒரு வாக்கிங் விளாகு. வாங்க நண்பர்களே போய் வருவோம். பராமரிப்பு கொடுக்குங்க போல இருக்கு. சரி, அவ்வளோ அழகு பாருங்க. சேலம் குமரகிரி ஏரி. இங்கே இருக்க மக்கள்லாம், அம்மாப்பேட்டை பகுதி மக்கள்லாம் வந்து இங்கே நடைபயிற்சி மேற்கொள்கிறாங்க. நமக்கு முன்னாடி போகிற சொன்னாருங்க, நம்ம இந்த ஏரி வந்து ஒரு வளம் வந்தால் 2 கிலோமீட்டர் நாங்கள் அவங்க போய் பார்க்கலாம். இதாங்க குமரகிரி முருகன் கோவில். நண்பர்களாக இருந்தால் பேசிகிட்டே நடக்கலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் தனியாக வந்துட்டேன் பாருங்க. பரவாயில்ல சவுண்டு. ஃபஸ்ட்டு கேட்டு வந்து நமக்கு பைபாஸ் வந்து வரும்போது ஃபஸ்ட்டு கேட்டு, இது வந்து நான் இப்போ வந்தது செகண்ட் கேட்டு. இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அது ஜருகு மலை, இது குமரகிரி மலை. சுற்றியும் பாருங்கள். சின்ன வந்து பெரியவங்க வந்து எல்லாம் வாக்கிங் போகிறாங்க. இதெல்லாம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். இது ஒவ்வொரு டைமென்ஷன் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல அழகாக இருக்குங்க, சக்கத்தாக இருக்குது. பரவாயில்ல, ஆனந்தமாக பறக்குது. இது எந்த பக்கம் பார்த்தாலும் அழகாக இருக்குங்க அந்த ஏரியா. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் புதரெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லா, இன்னும் நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி லைட்டு போடுவாங்களா என்னன்னு தெரியல. மணி 6 ஆச்சு. அது பாருங்க, நம்ம இதோட ஒட்டி அந்த ஏரியா வந்துருங்க. இது தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இதுக்கு குட்டி பாப்பா சரிடா, நல்ல சீன். சாயந்தர நேரத்தில் இந்த ஏரி பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்குங்க. பகல் எப்படின்னு தெரியல, சாயந்தரம் தான் சரியாக இருக்குது. யோ கும்மா பட்டியா? அம்மாப்பேட்டை குமரகிரி ஏரிக்கு வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு ஒரு போதி மரம், நானும் எனக்கு சேரி தரும். இந்த காரணம் இந்த இடத்த பார்த்தா இந்த மாதிரி தான் பாட்டு பாட தோணுது. வேணாம்ப்பா, இளையராஜா காப்பி கேட்பாப்பா. சரி, அவர் படைப்பு அழகே அப்படி பச்சை பசுமையாக காடு. ஒரு தோட்டம் பாருங்க, பார்த்து தோட்டம், சென்னை மரங்கள். ஆனால் சிட்டிக்குள்ளே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த வேலை ஏற்றுங்க.
பஸ் கேட்டு. பெண் குழந்தைங்களாம் வராங்க. ஹாய்டா. சரியா இருக்குங்க. கொஞ்சம் இழைப்பார உடற்பயிற்சி பண்ணால் சரியான இடம். போ அங்கே போ கூப்பிட்றாங்க போ. நாய் வாக்கிங் விளாகு ஒரு ரவுண்டு ஃபினிஷாக போடுங்க. பாருங்க பிள்ளைங்க விளையாட. ஏன்னா நாய் துரத்துறடே. அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாகவே ஏரியாலாம் கிடந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த வாக்கிங் போகிறதுலாம் சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் வந்து பசங்க அது இதுன்னு வந்து மிஸ்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2 பக்கம் என்ட்ரன்ஸ் மட்டும் வச்சு இந்த இது போட்டாங்க. அப்படி இருந்தும் அங்கே கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இப்போ ஓகே, மக்கள் அதிகமாக வாக்கிங் வராங்க. இதுக்கு தண்ணி எங்கே வருது? வாக்கிங் வந்து இந்த ஏரிக்கு ஜாயின் ஆகும். இப்போ இது வந்து இங்கே மழை வந்தால் இங்கே வந்தால் மட்டும் தண்ணி சேரும். ஆனால் வர வழி இல்லை எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க. ஆனால் பொதுவாக இங்கே ஈவினிங் டைமில் கூட்டம் இருக்கும். ஏன்னா இப்போ வராங்க, இப்போ மக்கள் வராங்க, நல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாடுங்க. உன் பேர் என்ன? அஸ்வந்தா? சரிப்பா நல்லா விளையாடு. நல்லா விளையாடுறாங்க. உன் பேர் என்ன? சரி. ஐயா உடற்பயிற்சி பண்ணுறாரு. இது வந்துங்க ராயல் பார்க் ஸ்கூலில் அவங்க எப்படி இருக்காங்க, டொனேட் பண்ணியிருக்காங்க. ஓட்டிங்க என்னச்சே தெரியல. விளையாட போகிறீங்களா? அட்லாண்டா தமிழ் சங்கம் இந்த ஏரியை வந்து நிதி உதவி வழங்கியிருக்காங்க. எங்கே இருந்தாலும் வாழ்க தமிழ் சங்கம், அட்லாண்டா தமிழ் சங்கம் உதவி பண்ணியிருக்காங்க. விநாயக மிஷன் சரியாக 2 கிலோமீட்டருங்களா? இந்த ஏரி ஒரு வளம் வந்தால் 2 கிலோமீட்டர். போட்டிங்கு அப்புறம் அட்வென்ச்சரு எல்லாமே ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்த்தில் ரெடி ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1000 பேர் இருப்பாங்க. காலையில் கூப்பிட்டு வருமா? ஆமாம், காலையில் 5 to 10 வரையிலுமே ஆளுங்க இருக்கிறாங்க. சரி. சாயங்காலம் அதே மாதிரி 5 to 7:30 வரையிலும் வாக்கிங் டைம். நன்றிண்ணா. ஓகே. அருமையாக இருக்குங்க.